அஜித் சாரோட ஒரு இஷ்யூ. இதுல எங்க இருந்து தளபதி இஷ்யூ வந்ததுன்னு தெரியல. அந்த வீடியோக்கு கீழே நானே கமெண்ட்ல பார்த்தேன், ஒரு தளபதி ரசிகர், நாங்களும் தளபதி ரசிகர் தாண்டா, ஆனா இதை எதுலடா நீங்க கோர்த்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செலிபிரிட்டிஸ்னா மீடியா வந்தாலே இன்டர்வியூ கொடுக்கணும், மீடியா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இல்ல செலிபிரிட்டிஸா இருந்தாலுமே ஒரு சிலர் பப்ளிசிட்டியை விரும்புவாங்க, ஒரு சிலர் பிரைவேசியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஓட்டு போட வர இடத்துல கூட அவங்களுக்கு ஒரு பிரைவசி இல்ல, கோவிலுக்கு போற இடத்துல ஒரு பிரைவசி இல்ல அப்படிங்கும் போது ஆப்வியஸா யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். நம்ம எல்லாரும் நார்மலா போற இடத்துக்கு கூட அஸ் அ செலிபிரிட்டியா அவங்களால போக முடியல, அப்ப யாரா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். உடனே வந்து கமெண்ட்ல வந்து இப்பெல்லாம் அஜித் ரொம்ப கேவலமா பண்றாரு. என்ன கேவலமா பண்ணிட்டாரு அவரு? ஆக்சுவலி அவர் பண்ணது கரெக்ட் தான், அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவங்க ஒரு பொது இடத்துக்கு போறாங்கன்னா அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா அவர் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அதனால தலை வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. நமக்கு முக்கியமா தளபதி ரசிகர்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. தலையோட வார்த்தையை மதிச்சு தலையோட ரசிகர்களும் வந்து நம்ம விஜய் அண்ணாக்கு எலெக்ஷன்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு நன்றி கடனாவாச்சும் பேசாம இருங்க.